வணக்கம். தமிழ் முரசின் சிறப்பு வலையொலி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. புத்தகங்கள் அறிவின் ஊற்று. அப்படியானால் அவை அமைந்திருக்கும், அவை சேகரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கும் நூலகங்கள் அறிவு கோயில்கள் என்று சொல்லலாம். பாரதிதாசன் புத்தகம் விதை நெல் என்பார். அப்படியானால் அந்த அறிவு பயிரை வளர்க்கும் நாற்றங்கால் நூலகம் என்பதில் சந்தேகமில்லை. சென்னையில் அமைந்துள்ள ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனரும் அறங்காவலருமான டாக்டர் சுந்தர் கணேசன், அதன் அறங்காவலரும் சிந்துவெளி ஆய்வாளருமான ஓய்வு பெற்ற ஆட்சிப்பணி அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் இருவரும் நம் அரங்கிற்கு வந்துள்ளார்கள். அந்த நூலகத்தை பற்றிய விவரங்களை அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம், இருவருக்கும் வணக்கம். இந்த ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம், இதனுடைய வரலாறு பற்றி நீங்கள் சொல்லுங்கள். 1994 தான் இந்த ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம்ங்கிறது உருவானது. இது அமரர் ரோஜா முத்தையாவோட தனிநபர் சேகரிப்பு. அமரர் ரோஜா முத்தையா கோட்டையூரை சேர்ந்தவர். அவர் 92 காலமாயிட்டார். ஆனால் அவர் இறந்து போகும்போது அவர் விட்டு போன நூல்களோட எண்ணிக்கை, நூல்கள் ஆவணங்களோட எண்ணிக்கை 1,00,000. அப்போது இந்த நூலகம் அவர் இறந்ததுக்கப்புறமா விற்பனைக்கு வந்தது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு எழுத்தாளர் அம்பை அப்போது சிகாகோ பல்கலைக்கழகத்தில் ஒரு ஃபெல்லோவாக இருந்தாங்க. அங்கே கொண்டு போய் இந்த செய்தியை சேர்த்தாங்க அவங்க. அந்த செய்தியை பார்த்துட்டு அங்கே அப்போ ஏகே ராமானுஜன் தமிழ் பயிற்றுவித்துட்ருக்காரு. அங்கே ஏகே ராமானுஜன், ஜேம்ஸ் நை, அங்கே சவுத் ஏஷியன் பிப்ளியோகிராஃபர், இவங்க எல்லாம் கூடி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த கலெக்ஷன் ரொம்ப முக்கியமான கலெக்ஷன், இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்கிட்டு எங்கே வைக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அப்போ சென்னையில் மொழி தொடர்பாக பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனமாக இருந்தது மொழி அறக்கட்டளை. அந்த மொழி அறக்கட்டளையோடு சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அந்த சென்னைக்கு அந்த நூலகத்தை கொண்டு வந்தாங்க. கோட்டியூர்லேருந்து மொத்தமாக கொண்டு வந்து சென்னையில் இதை ஒரு நூலகமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்போத்துலேருந்து ஒரு 10 ஆண்டுகள் அங்கே இயங்கிக்கிட்டு இருந்தது. முகப்பு, சென்னையில் உள்ள முகப்பேருங்கிற ஒரு இடத்துல ஒரு சபப், அங்கே தான் இயங்கிக்கிட்டு இருந்தது. அங்கே முக்கியமான பணிகளாக நாங்கள் பார்க்கணுன்னா இது எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் 94 மைக்ரோஃபில்ம் மட்டும்தான் முக்கியமான டெக்னாலஜியாக இருந்தது. ஒன்லி அவைலபிள் டெக்னாலஜி. அப்போது நுண்படங்கள் எடுக்க நாங்கள் தொடங்கி கேட்லாக் பண்ணுறது, நுண்படங்கள் எடுக்கிறது, இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். சிகாகோவுடைய எண்ணம் என்னென்னா, அவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கோர் முக்கியமான அம்சங்களை மட்டும் நுண்படம் எடுத்துட்டு இந்த நூலகத்தை ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ இல்லை ஆவண காப்பகத்திலேயோ கொடுத்துட்டு போயிடணுங்கிறது தான் எண்ணமாக இருந்தது. அப்போது நாங்கள் என்ன நினச்சோன்னா, இதை ஒரு நிறுவனமயமாக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருந்தது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், ஏன்னா அதுக்கான தேவை இருந்தது. அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் பாதுகாப்பை பற்றி நிறையா ஆவண காப்பகங்களோ இல்லை எந்த நிறுவனங்களோ பெரும் முயற்சி எடுக்கலை. அதனால் நாங்கள் என்ன நினச்சோம், இதை நிறுவனமயமாக்கணும் அப்படின்னு நினச்சி அதை ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலக அறக்கட்டளைங்கிற பேர்லேயே ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி அதை எக்ஸ்பேண்ட் பண்ண தொடங்கணும். 94 1,00,000 இருந்த ஆவணங்கள் இன்றைக்கி எக்ஸ்பேண்ட் பண்ணதுனால 5,50,000 லட்சம் ஆவணங்களாக வளர்ந்துருக்கு. ஆவணங்கள்னு நீங்கள் குறிப்பிடும்போது நூல்கள் மட்டுமா, இல்லை வேறு என்ன மாதிரியான ஆவணங்கள்? அதாவது இல்லை, நூல்கள், இதழ்கள், நூல்சாரா ஆவணங்கள். நூல்சாரா ஆவணங்கள் போது நம்ம எஃபிமெராலாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது போஸ்டர்ஸ், பேம்ஃப்ளெட்ஸ், இன்விடேஷன், இந்த மாதிரி இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கும். அப்புறம் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, நூல்கள்ன்றது ஒரு டெஃபினேஷன் இருக்குது. இத்தனை பேஜஸ் இருந்தால் தான் அது நூல் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க, நூலகத்தில் எடுத்துக்குவாங்க. அதுக்கு ஒரு பேஜ் கம்மியாக இருந்தால் கூட அது நூலாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நூல்களெல்லாம் ரோஜா முத்தையா சேகரித்து வச்சுருந்தார். அதனால தான் இது ரொம்ப முக்கியமான கலெக்ஷனாக இன்றைக்கி பார்க்கப்படுது. 2000 அந்த ஆண்டு வரும்போது டெக்னாலஜி மாறும்போது மைக்ரோஃபில்ம் மெல்ல மெல்ல அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் குறையுது இந்தியாவில். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அப்போ புது டெக்னாலஜி, டிஜிட்டல் டெக்னாலஜி உள்ளே வருது. நம்மளும் அதை எடுத்து அந்த டெக்னாலஜியை தழுவிக்கிட்டோம். டிஜிட்டைசேஷன் தொடங்கணும். ஸோ தொடர்ந்து டிஜிட்டைசேஷன் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு பக்கம் மைக்ரோஃபில்ம் இருக்குது, அந்த மைக்ரோஃபில்மையும் டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்படித்தான் இந்த நூலகம் வளர்ந்துக்கிட்டு வருது.
இன்றைக்கி சொல்லப்போனால் திஸ் இஸ் த சிங்கிள் லார்ஜஸ்ட் ஆர்கனைஸ்டு தமிழ் கலெக்ஷன் இன் த வேர்ல்டு. நான் இந்த வேர்ல்டு ஏன் சொல்கிறேன்னா, பல இடங்களில் தமிழ் கலெக்ஷன் இருக்குது. பிரிட்டிஷ் நூலகத்தில் இருக்குது, இங்கிலாண்டில் பிரிட்டிஷ் நூலகத்தில் இருக்குது, ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்குது, அமெரிக்காவில் உள்ள பல பல்கலைக்கழகங்களில் வந்து தமிழ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த வகையில் இந்தியாவில் வந்து ஆவண காப்பகத்தில் இருக்குது, தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் இருக்குது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்குது, பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இருக்குது. இது எல்லாத்தையும் கணக்கில் எடுக்கும்போது இதனுடைய கலெக்ஷனுடைய தன்மையே வேறு மாதிரி இருக்குது. இது ஒரு நூலகமாக மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கைவல் லைப்ரரியாகவும் இருக்குது. ஸோ இது ஃப்யூச்சரில் நாங்கள் என்ன பண்ணுறோம், லைப்ரரி, ஆர்கைவ் அண்ட் மியூசியம் அப்படியா நாங்கள் அதை பார்க்குறோம். ஆர்கைவ்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே சிதிலமடைந்து, பழுப்பாய் சிதிலமடைந்து ரொம்ப பிரிட்டில் கண்டிஷனில் தான் இருந்தது. அதுக்காகவே நாங்கள் வந்து ஒரு கான்சர்வேஷன் லேபை வந்து தொடங்கணும். அப்போது டாடா ட்ரஸ்ட் வந்து அதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணாங்க. அந்த 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 கூட்டத்தை துவங்கின உடனே நாங்கள் ஒவ்வொரு புத்தகத்தையும், ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்து அதை ஒவ்வொரு காகிதத்தையும் ஒரு தாளையும் அதில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை நீக்கி அதுக்கு வந்து வலு சேர்த்து திருப்பி ரீபைண்ட் பண்ணி அந்த புத்தகமாக ஷெல்ஃபில் வைப்போம். அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு புத்தகமும் 200 ஆண்டு காலத்துக்கு அது பாதுகாக்கப்படும். நீங்களும் அதனுடைய அறங்காவலருங்கிற முறையில் கேட்குறேன். இப்போ தொழில்நுட்பம் மாறிடுச்சு, மைக்ரோஃபில்ம்லேருந்து டிஜிட்டலைசேஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னு. தொழில்நுட்பங்கள் எத்தனை மாறினாலும் சில தொன்மைகள் மாறாது. அதுதான் அந்த நூலகம் காப்பாற்றுறது. அப்படி ரோஜா முத்தையா நூலகத்தில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு ரொம்ப சிறப்பான தொன்மை மிகுந்த ஏதாவது ஒரு ஆவணம் அல்லது நூலை நீங்கள் சொல்ல முடியுமா? ஆமாம், நிறைய அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து தொழில்நுட்பம் மாதிரி புதிய வடிவத்தில் கிடைச்சா கூட அந்த பழைய அந்த டச் இருக்குல்ல, இதுதான் இயர்லியஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு அதுக்கு ஈடே கிடையாது. அப்படி பார்த்திங்கன்னா தமிழில் திருக்குறள் தான் நம்ம அடையாளமாக நம்ம நினைக்கிறோம். அது வந்து முதல்ல அச்சேறின முதல் திருக்குறள் வந்து 1812 தான் முதல் திருக்குறள் அச்சாயிருக்கு. அந்த 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 ஒரிஜினல் புக் இருக்குல்ல, அந்த புத்தகத்தில் வந்து 5 பிரதிகள் தான் உலகம் முழுவதுமே அவைலபிள் இருக்குது. அந்த ஒரு பிரதி வந்து ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் இருக்கும்போது அந்த புக்கை கையில் எடுக்கும்போது ஒரு கூஸ் பம்ப் மட்டும் வரும். இந்த புத்தகம் தான் முதல் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கு. இப்போ நான் அங்கே இருக்கிறேன், அந்த லைப்ரரிக்கு போகிறதுனால அதை நான் கையில் எடுத்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ அதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, ஓலைச்சுவடியிலேருந்து அச்சுக்கு வரும்போது ஓலைச்சுவடியில் வந்து புள்ளி வச்சு எழுத மாட்டாங்க. இப்போ திருக்குறள்னால் அந்த ஈக்கில் புள்ளி வைக்கிறது லகர அது ஓட்ட விழுந்துருங்கிறதுக்காக வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து கான்டெக்சுவலாக தான் படிச்சுக்கணும். இதை வந்து திருக குறள்னு படிக்க மாட்டாங்க, திருக்குறள்னு படிச்சுக்குவாங்க. ஆனால் இதை வந்து அதே மாதிரி அதையே அச்சடிச்சிருந்தாங்க. அதில் என்ன ஒரு பியூட்டின்னா, அதை வந்து திருத்தாமல் அப்படியே அச்சடிச்சிருக்கிறது தான் அதனுடைய சிறப்பு. அப்போ இந்த புத்தகம் எல்லார் கையில் இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், 2016 என்னுடைய நாட்டுக்குறள் இதுக்காக இசை நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஒரு க்ரௌட் சோர்சிங் பண்ணப்போ ஒரு நிறுவனத்திட்ட வந்து உதவி கேட்டு இந்த புத்தகத்தை நாங்கள் அச்சடித்தோம். அப்போ வந்து புத்தகத்தை அச்சடித்து இந்த தமிழர்களுக்கு ஒவ்வொருத்தவங்க கையிலையும் இந்த புத்தகம் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு மொமெண்ட்டோ மாதிரியும் கொடுத்தோம், அதை விலைக்கு கேட்குறவங்கள்ட்டையும் கொடுத்தோம். இது மாதிரி நிறைய இருக்குது. அந்த சங்க இலக்கியத்தினுடைய முதல் பதிப்புகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அந்த பாட்டு புஸ்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா சினிமா பாடல்கள், சினிமா இல்லாமல் தமிழ் சினிமாவுடைய தமிழ்நாட்டினுடைய இந்த அண்மை கால வரலாறு எல்லாமே ஒரு கலை சார்ந்ததாக இருக்கும். சுதந்திர போராட்ட வரலாறு, நாடகம், அப்புறம் திராவிட இயக்கம், எல்லாருடையதுக்கும் வந்து இந்த கலை வடிவம் இருக்கும். இப்போ பாட்டு புத்தகங்கள், போஸ்டர்ஸ், சினிமா போஸ்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது. இசைத்தட்டுகள், அந்த பெரிய இசைத்தட்டு எல்பி ரெக்கார்ட்ஸு, அதை வந்து இப்போ வந்து எண்ணிமைப்படுத்துகிறாங்க. அதை வந்து அந்த ஊசியை வச்சு பண்ணாமலே டைரெக்டாக வந்து ஃப்ரம் லைட் சோர்ஸ் ஃபோட்டோவாகவே கன்வெர்ட் பண்ணி அதை டிஜிட்டைஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த இயந்திரமே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது. மொத்தம் அதுவுமே 5 எக்யூப்மெண்ட் தான் பண்ணாங்க. பெர்க்லி லேபில் பண்ணது ஒன்று நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து நேரடியாக அப்படியே டச் பண்ணாமலே ஒரு எல்பி ரெக்கார்ட்லேருந்து அந்த ஒலி மட்டும் டிஜிட்டைஸ் பண்ணி கொண்டு வந்துடும். ஆமாம், இப்போ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கிறது. இதை விட்டுட்டா அவ்வளோதான் அப்படிங்கிற பயமும் இருக்கும். எனக்கெல்லாம் சில நேரங்களில் இந்த நூலகத்தில் ஏதாவது யாழ்ப்பாணத்தில் நம்ம இழந்துட்டோம், அது போய் சேர்ந்து என்ன இருந்துச்சு தெரியாது. காலத்தினுடைய துயரம், வரலாற்று துயரம். அப்புறம் வந்து மின்கசிவு ஏற்படுமோன்னு பயமாக இருக்கும். சில நாளில் நான் ஒரு சில இருப்பேன், எனக்கு சில நேரங்களும் தூக்கம் வராது. இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருப்பேன், மழை பெஞ்சால் தூக்கம் வராது. அப்புறம் வந்து மின்கசிவை ஏற்பட்டுருமான்ட்டு. இப்போ ஒரு இடத்துல வச்சுருக்காரு, அதை அவர் சொல்லுவார், வந்து ஒரு 100 சதுரடியில் ஒரு இடம் இருக்குது, ஒரு அறை. அந்த அறையில் வந்து அவர் தான் டெக்னிக்கலாக சொல்கிறதுக்கு அவருக்கு தான் தெரியும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான்
இது வந்து தமிழில் இருக்கக்கூடிய ரொம்ப மிக முக்கியமான நம்மளுடைய ட்ரெஷர்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப அரிய நூல்கள். அது எல்லாமே வந்து நுண்படமாக்கி ஒரு அறையில் வச்சுருக்கிறோன்னா அது 100 சதுர அடியில் இடத்துல தான் இருக்காது. அதுதான் என்ன கேட்டால் த மோஸ்ட் சென்சிட்டிவ் அண்ட் ப்ரிஷியஸ் ஸ்பாட் ஆன் எர்த் ஃபார் தமிழ்ஸ் அப்படி நான் நினைப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்த உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் தாள்களை வந்து மைக்ரோஃபிலிமில் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் டிஜிட்டைஸும் பண்ணியிருக்கிறோம். சார் சொன்னாமல் திருக்குறள் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி சங்க இலக்கியம் பற்றி சொன்னாங்க. இப்போ நீங்கள் இந்த கலெக்ஷன் ஏன் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட் எடிஷன்ஸ் எல்லாத்துமே சங்க இலக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் இது வரைக்கும் செவ்வியல் இலக்கியங்களும் 42 டெக்ஸ்ட்டு சொல்லுவாங்க. 42 டெக்ஸ்ட்டுக்குமே ஃபஸ்ட்டு எடிஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சப்சிக்வெண்ட் எடிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த சப்சிக்வெண்ட் எடிஷன்ஸ்லாம் ஏன் தேவை? நீங்கள் பொதுவாக நூலகங்கள் என்ன பண்ணுவாங்க, அடுத்த எடிஷன் வந்துன்னா பழைய எடிஷன் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இங்கே அப்படி பண்ணுறதில்ல. அதுக்கு காரணம் பப்ளிஷிங்கில் வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது. அது வெவ்வேறு விதமான சமயம் சார்ந்த பாலிட்டிக்ஸ் கூட இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, ஒருத்தர் வந்து அடுத்த வரவங்க ஒரு ஒரு பகுதியை நீக்கிட்டோ இல்லை சேர்த்தோ பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு வந்திருக்கு. ஆனால் பின்னாடி வரவங்களுக்கு எந்த எடிஷன் ரொம்ப ஆத்தென்டிக் எடிஷன் பார்க்கணுன்னா, நம்ம வந்து ஒரு ஆவண காப்பாளராக வந்து நாங்கள் சப்ஜெக்டில் போய் வேலை செய்ய முடியாது. ஆனால் எல்லாத்தையுமே பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எல்லாத்தையுமே பின்னாடி வரவங்களுக்கு வாசிக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப்பை கொடுக்குறோம். ஸோ அந்த வகையில் அது ரொம்ப முக்கியமான கலெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இதில் யாரெல்லாம் இதில் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜாமுத்தியா கலெக்ஷன் கோர். அதுக்கப்புறமா மிக முக்கியமான கலெக்ஷன்ஸ் வந்து மு அருணாச்சலம். அவர் வந்து தமிழ் இலக்கிய வரலாறு எழுதினவர். அவருடைய கலெக்ஷன் இதில் இருக்குது. தஞ்சை பிரகாஷ், சம்பக் லக்ஷ்மி ஹிஸ்டாரியன், ஐராவத மகாதேவன், தேப்பா மீனாட்சி சுந்தரம், ஏகே ராமானுஜன், மில்டன் சிங்கர், டென்னிஸ் ஹட்சன், இவங்களோட கலெக்ஷன்லாம் இதில் வந்து சேர்ந்துருக்கு. அதனால் இது மிக முக்கியம் வாய்ந்ததாக நம்ம கருதணும். தமிழ் சூழலில் வந்து நிறைய பப்ளிஷர்ஸ் வந்து எங்களுக்கு புத்தகங்களை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னென்னா அட்லீஸ்ட் இங்கே ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது. அந்த வகையில் வந்து ஏன்னா அவங்களுக்கு அந்த ரெப்யூட்டேஷனை நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம். இவங்க ஒழுங்காக பாதுகாப்பாங்க அப்படிங்கிறதுனால. இன்ஃபேக்ட் சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஜெர்மனிக்கு போயிருக்கும்போது கொலோன் பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு ஓலைச்சுவடியை அவர் கையில் கொடுத்தாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இதை வந்து நான் ரோஜாமுத்தியா நூலகத்தில் கொடுத்து இதை நான் பாதுகாக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டார். அப்போ இங்கே சென்னைக்கு வந்த உடனே அதை நாங்கள் போய் அவர்கிட்ட இருந்து வாங்கி நாங்கள் அதை ப்ரிசர்வ் பண்ண வச்சுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ப்ரிசர்வேஷன் சென்டராக அது மாறிட்டு இருக்கு. நீங்கள் வந்து சிந்து சமவெளி ஆய்வாளர். உங்களை மாதிரி ஆய்வாளருக்கு மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி சாதாரணர்களுக்கு இந்த ஆய்வகம், அந்த ஆராய்ச்சி நூலகம் எப்படி பயனளிக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க? டு டாக் ஃபார் மை செல்ஃப் வந்து நான் வந்து இந்த நூலகம் எங்கே இருக்குது அல்லது நூலகத்தை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் வந்து ஒரிசா போன காலகட்டத்திலேருந்து என்னுடைய சிந்துவெளி ஆராய்ச்சிக்கான தொடக்க விதைகள்லாம் நான் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டேன் 88லேருந்து. ஆனால் எனக்கு இந்த நூலகம் அறிமுகமானது 2010 செம்மொழி மாநாட்டில் தான் சுந்தர்லாம் நேரில் பார்த்தேன். ஐராவத மகாதேவன், அப்கோர்ஸ் ஐராவத மகாதேவன் எனக்கு 80ஸ்லேருந்தே தெரியும். அப்போ வந்து இமீடியட்டாக என்னை பேச கூப்பிட்டாங்க. அப்போ ஐராவத மகாதேவன் சார் வந்து 2007 வந்து சிந்துவெளி ஆய்வு மையத்தை தனது சொந்த பொருளை வச்சு தொடங்குறதுக்கு தேர்ந்தெடுத்த இடம் வந்து ரோஜாமுத்தியா ஆராய்ச்சி நூலகம். அவர் வேறு எங்கே வேணாலும் தொடங்கிடலாம், அதை இங்கே தான் நிறுவனம்னு சொல்லி நிறுவிட்டார் 2007. ஆனால் அதை தொடர்ந்து அவர் கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் போயிடுச்சு. நான் வந்து 2012 என்னை தொடர்பு கொண்டு சுந்தர்டான் சொல்லியிருக்காரு, பாலகிருஷ்ணன் இருந்து இதுக்கு என்னுடைய பொறுப்புக்கு வந்தால் நல்லா இருக்குன்ட்டு நான் 2012 அந்த அவருடைய பொறுப்புலையும் நான் அரசிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு கௌரவ பொறுப்பாக இருந்துகிட்ருக்கேன். ஆனால் நான் என்ன தான் ரிசர்ச் பண்ணிவிட்டு தொடர்ந்து இருந்தால் கூட எங்கள் வீட்டில் நோட்ஸாக இருக்கும். இந்த எழுதிருக்க நூல் போக இன்னொரு 10 புத்தகத்துக்கு தேவையான நோட்ஸு ஒருவேளை இவங்கெல்லாம் கொடுத்துருக்க மாதிரி நான் பதிப்பிக்காத நோட்ஸ்லாம் இங்கே தான் கொடுத்துருவேன். ஏன்னா அதை டிஜிட்டைஸ் பண்ணி வைக்கும்போது ஃப்யூச்சரில் யாராவது பார்த்துக்கிருப்பாங்க. காலகாலமாக எடுத்த நோட்ஸ்லாம் எங்கள் வீடு ஃபுல்லாக அடைஞ்சு கிடைக்கும். அப்போ வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து நான் இன்னும் மோர் சீரியஸாக வரணும் அப்படிங்கும்போது 2 வருஷம் அதுவும் ஒரிசா முதலமைச்சர்கிட்ட நான் ரொம்ப சொல்லி என்னை வெவ்வேறு பதவிகள் கொடுக்கணும்னு சொன்னப்போ கூட எனக்கு லீவு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஆண்டு விடுமுறை எடுத்துகிட்டு வந்தேன்.
ரெண்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட எங்கள் வீட்டிலே சாப்பாடு கட்டி அனுப்பும் மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி தான் அனுப்பிவிடுவாங்க. மதிய சாப்பாடையும் எடுத்துகிட்டு இங்கே வந்து காலையில் வந்து ஈவினிங் வரைக்கும் இங்கே வந்து எழுதுவேன், நான் படிப்பேன். இந்த லைப்ரரியில் வந்து நான் வந்து 2 வருஷம் லீவு வந்தேன். அதில் ஒரு வருஷத்துக்கு மேலே திருப்பி நான் எலெக்ஷன் கமிஷன் போயிட்டேன். ஆனால் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த ஒரு வருஷம் நான் ஃபோக்கஸ் பண்ணி வேறு எதுவுமே இல்லாமல், என்னுடைய ஐஏஎஸ் வேலை இல்லாமல், வேறு எதுவுமே இல்லாமல் ஒரு மாணவன் மாதிரியே வந்து இந்த நூலகத்தில் படித்ததன் விளைவு அந்த 2012 நான் ஒரு கட்டுரை எழுதினேன். தி ஹைவெஸ்ட் லோயிஸ்ட் டைகாட்டமி ஆஃப் தி இண்டஸ் சிட்டிஸ் எ டிராவிடியன் பேரடைம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய புல்லட்டின் ரோஜாமுத்தையார் வச்சனுடைய இண்டஸ் ரிசர்ச் சென்டர் புல்லட்டினில் எழுதினேன். அது harappa.comலேயே வந்தது. அப்புறம் அது பின்னால் வந்து தமிழ் நூலாக வந்தது, சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம்னு. அது ஐராவத மகாதேவனே இது வந்து சிந்துவெளி பற்றி வந்திருக்கிற நூல்களில் தமிழ் நூல்கள் இதுதான் சிறந்த நூல்னு எழுதியிருக்கார். அப்போ என்னை பொறுத்தவரையில் நான் வந்து ஒரு பாத் பிரேக்கிங் மைல் ஸ்டோன் நினைக்கிறது இந்த 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 மேல் மேற்கு கீழ்கிழக்கு அந்த ஆங்கில கட்டுரை. அதை பின்னால் நான் தமிழில் மொழிபெயர்த்தேன். அது சாத்தியமானது நான் வந்து ரோஜாமுத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் ஒரு மாணவன் மாதிரி மதிய சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து படிக்கிற காலத்தில் தான். அதனால் அதுலேருந்து நீங்கள் இதனுடைய இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதுக்கு பின்னால் நான் தொடர்ந்து அரங்காவலராகவும் இருக்கேன். இது மாதிரி நிறையா இங்கே வர்றவங்களே வந்து ரெகுலர் விசிட்டர்ஸுங்கிறத விட சீரியஸ் ஸ்காலர்ஸ் நிறையா பேர் வருவாங்க. இன்றைக்கி அது தமிழ்நாட்டிலையும் சரி ஒரு பிஹெச்டின்னு வாங்கியிருக்காங்கன்னா தமிழ் ஹிஸ்ட்ரி, கான்டெம்பரரி ஹிஸ்ட்ரி, அச்சுக்கலை வரலாறில் யார் பிஹெச்டி பண்ணியிருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு வகையில் இந்த ரோஜாமுத்தையா லைப்ரரிக்கு வந்து இங்கே உள்ள நூலை பார்த்து தான் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த இடமா இருக்குது. இது இட்ஸ் அ ஃபினாமினல் பிளேஸ். எனக்கெலாம் வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஈடுபாடுங்கிறது எப்படி நான் வந்து சர்வீஸில் இருக்கும்போது சர்வீஸ் நினச்சிக்கிட்டு இருப்போம், அப்புறம் அதுக்கு பின்னால் சிந்துவெளி நினைவாக இருக்குமோ, அது மாதிரி எனக்கு இந்த நூலகம் வந்து இட்ஸ் பிகம் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் மீ. இப்போ இந்த நூலகம் வந்து சாதாரண மக்களுக்கு எப்படி பயன்படும் நீங்கள் கேட்டிங்க இல்லைங்களா? அப்போ வந்து நாங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணுறதில்ல பெருசாக, யார் வேணாலும் வந்து பயன்படுத்தலாம். இப்போ வந்து உறுப்பினர் மாதிரி இங்கே வந்து உறுப்பினருங்கிறது ஒரு மெம்பர்ஷிப்னு ஒன்று கிடையாது. யார் வேணாலும் வந்து பயன்படுத்தலாம். இட்ஸ் ஓப்பன் டு ஆல். ஃபஸ்ட் டைம் வரும்போது மட்டும் அவங்க பேர் அந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பள்ளி மாணவர்கள்லாம் கூட வந்திருக்கிறாங்க, பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு எப்படி அது இந்த நூலகத்தை ஒரு மாடர்ன் லைப்ரரி பயன்படுத்துறதுன்னு தெரியலன்னா நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி ஸ்காலர்ஸும் பொதுமக்களும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு தளமாக வந்து நாங்கள் மாத கூட்டங்கள் நடத்திட்டு வரோம். அப்போ வந்து யார் வேணாலும் ஒரு சப்ஜெக்டை பற்றி இப்போ சார் பேசுகிறாருன்னா எல்லோரும் வருவாங்க. ஸ்காலர்ஸ் மட்டும் இல்லை, பொதுமக்களும் வருவாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்கமிங் ஸ்காலர்ஸ்க்கும் ஒரு தளம் கொடுக்குறோம். அதை தாண்டி இப்போ நிறைய அந்த கலெக்ஷனில் இருக்குது, ஆனால் அது வெளியே தெரியாது. நீங்கள் இந்த 5.5 லட்சம் ஆவணங்கள் இருக்குது, ஆனால் அதனுடைய மொத்தம் நீங்கள் யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஸ் இது வரைக்கும் பயன்படுத்தினது 4-5% தான். மீதியெல்லாம் இன்னும் அன்யூஸ்டாக இருக்குது. கிட்டத்தட்ட மனித மூளையும் அவ்வளோதான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது தெரியாத சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நாங்கள் என்ன பண்ணோம், எடுத்து க்யூரேட் பண்ணி எக்ஸிபிஷன்ஸ் தான் நடத்துவோம். அந்த கண்காட்சிகள் நடத்தும் போது பொதுமக்கள் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டோடு வந்து பார்ப்பாங்க. ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த கண்காட்சிகள் எல்லாத்தையுமே வர்ச்சுவலாக மாற்றுறோம். யார் வேணால் தெரிஞ்சுக்கலாம், யார் வேணால் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சிந்துவெளி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஃபிசிக்கலாக ஒரு எக்ஸிபிஷன் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வர்ச்சுவல் கண்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் யார் வேணாலும். ஸோ அந்த மாதிரி ஒன்று செஞ்சுக்கிட்டு வரோம். ஸோ அப்போ வந்து இது ஸ்காலர்ஸ் மட்டும் இல்லை, சாதாரண மக்களுக்கும் பயனுள்ளதாக தகவல்கள் போய் சேரும். இப்போ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கில் தான் அந்த சிகை கொற்றன் பற்றின இது வந்து. ஆமாம், நாங்கள் இந்த சங்கச்சுரங்கம்லாம் ரோஜாமுத்தையா ஆராய்ச்சி நூலகம் தான் நடத்துகிறாங்க. அது மூலமாக நாங்கள் ஒவ்வொரு முறையும் புதிய விஷயங்களை கொண்டு வர முடியுது. இப்போ சங்கச்சுரங்கம்னா அதை பற்றி ஒரு இன்டலெக்சுவல் டாக்குக்கு உரை, அப்புறம் அண்மையில் வந்து ஒரு பெண்ணெழுத்து அப்படின்னு போட்டு ஒரு சப்ஜெக்ட்டு அதில் க்யூரேட் பண்ணி அங்கே ஒரு உரையாடல் அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்க புக்கு. இது மாதிரி எந்த ஜானரில் எடுத்தாலும் இங்கே இருக்கும். அதை வந்து அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க. அதன் மூலமாக அந்த பீப்புள் அட்ராக்ட் ஆகியும் வர்றாங்க. ஆமாம், இப்போ இந்த விமன்ஸ் டேக்கு நாங்கள் பெண் எழுத்துன்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் நடத்தியிருக்கோம். அடுத்த வாரம் வந்து சிந்துவெளியை பற்றி எக்ஸிபிஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு சப்ஜெக்டில் வரும். இதுக்கு முன்னாடி காந்தி, தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்னு பண்ணிக்கணும். காந்தி எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாருங்கிறத எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து அதை மொத்தமாக சேர்த்து நாங்கள் க்யூரேட் பண்ணோம். அவருக்கு தமிழ் தெரியும் அப்படிங்கிற அந்த தகவல்களும் அது எல்லாமே அதில் இருக்கும். இந்த கண்காட்சிகளை வந்து வெளிநாட்டு வாசகர்கள் இப்போவே அணுக முடியுமா, இல்லை கூகுளில் இருக்கிறது யாரோனா இப்போ பார்க்கலாம்? சரி, இப்போ
இப்போ அண்மையில் நீங்கள் ஏற்பாடு பண்ண போகிறதுலாம் அதெல்லாம் வந்து அதை வர்ச்சுவலாக மாற்றுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் சப்போர்ட் நிறைய தேவைப்படுது. இப்போ கூகுள்னா அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது ஏற்கனவே, அதனால் அது ஈஸியாக இருந்தது. அதை நாங்களே இப்போ உருவாக்கணும். ஆனாலும் இப்போ வந்து அந்த மின்னூல்களை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? மின்னூல்கள் கேட்டதுனால எங்கள் வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மிக முக்கியமானது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்லாக். ஏன்னா நிறைய நூலகங்களுக்கு கேட்லாகே கிடையாது. இது வந்து ஸ்டாண்டர்டைஸ் கேட்லாக், உலகத்தரத்தில் செய்யப்பட்ட கேட்லாக். எல்லாமே நாங்கள் செய்கிறது எல்லாமே உலகத்தரத்தில். இப்போ நீங்கள் கேட்லாகிங்காக இருக்கட்டும், நுண்படமாக இருக்கட்டும், டிஜிட்டைசேஷனாக இருக்கட்டும், எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் மார்க் 21 கேட்லாக்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் எங்கள் நூலகத்தில் வெப்சைட்டில் பார்க்கலாம், ஆன்லைன் கேட்லாகில். அதுலேயே வந்து எதெல்லாம் டிஜிட்டைஸ் ஆகிருக்கு, நுண்படம் எடுக்கப்பட்டிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது இல்லாமல் அதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, டிஜிட்டல் லைப்ரரின்னு. ஸோ மின் நூலகம். ஸோ இந்த மின் நூலகத்தில் எதெல்லாம் காப்பிரைட்டில் இல்லாதது இருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்கள் டிஜிட்டைஸ் பண்ண எல்லாத்தையும் ஆன்லைனில் போட்டிருக்கோம். தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரோம். அதாவது ஒரு மாதத்துக்கு 1000 to 2000 புக்ஸ் வந்து ஆன்லைனில் போட்டுகிட்டே வருவோம். ஸோ இது தொடர்ந்து இந்த பணி போயிட்டே இருக்குது. அந்த வகையில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து தெர் ஆர் நோ பவுண்ட்ரிஸ். உங்களுக்கு இந்த ஒரு வாலே கிடையாது. நீங்கள் உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் இது இங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம், என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம், படிக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காவிலேருந்தோ ஆஸ்திரேலியாவிலேருந்தோ எங்களுக்கு எழுதுவாங்க, மெயில் எழுதுவாங்க, இதை நாங்கள் கேட்லாகில் பார்த்தேன், இதை டிஜிட்டைஸ் பண்ணி கிடைக்குமான்னு கேட்பாங்க. நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ வந்து ஆன்லைனில் ரெடியாகவே இருக்குது. ஸோ யார் வேணால் எடுத்துக்கலாம். அதை சிங்கப்பூர் சார்ந்த ஆவணங்கள் அங்கே எவ்வளோ? சிங்கப்பூர் நிறைய ஆவணங்கள் இருக்குது. சிங்கப்பூர், மலேசியா ரெண்டுமே இருக்குது. அதெல்லாம் இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து எங்கள் கேட்லாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். தேசிய நூலகத்தோட ஏதாவது கூட்டு முயற்சிகள்? நாங்கள் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருந்தோம். அது வந்து டிஜிட்டைசேஷன் தொடர்பாக தான். ஆனால் இன்னும் நிறைய நாங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அதில். பட் அது ஒரு தொடக்கம் தான். தமிழறிவு வளாகம் பண்ணும்போதே இதில் வந்து ஒரு டயஸ்போரா, அதுக்குன்னு ஒரு தனி செக்மெண்ட்டு, ஒரு டயஸ்போரா கார்னர் ஆர் வாட் எவர் யூ கால் இட்டு, அப்படி ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய அந்த செக்மெண்ட்டில் இதெல்லாம் ஒரு பிளேஸில் கிடைக்கும் மாதிரி ஒரு யோசனையை வந்து அருண்மகிழன். ஆமாம், தேசிய நூலக வாரியத்திலிருந்து திரு அருண்மகிழன் வந்து இந்த யோசனையை சொன்னார். அது ரொம்ப நல்ல யோசனையாக இருந்தது எங்களுக்கு. நாங்கள் ஏற்கனவே டயஸ்போரோட வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ இந்த யோசனை வந்த உடனே நாங்கள் கட்டாயம் இந்த கார்னரை வைக்கலாம் அப்படின்னு. இதுக்கு வந்து வெயிட் பண்ண வேண்டியதில்லை, இப்போவே பண்ணுறோம்னு நாங்கள் சொல்லிட்டோம். ரொம்ப நன்றி. அந்த தமிழ் அறிவு வளாகம் அதை பற்றி சொல்லுங்கள். தமிழறிவு வளாகம் வந்து இப்போ சுந்தர் சொன்ன மாதிரி ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நூலகத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. 1,00,000 ஆவணம், 5,00,000 ஆவணமாக வந்திருக்கிறதும், அது காலந்தோறும் தொழில்நுட்பத்தால் வளர்கிறதும் வந்து அது ஒரு வளர்ச்சி. அதே சொன்னார் வந்து இது வந்து வெறும் நூலகம் மட்டும் கிடையாது. அதுக்கு வந்து சிலர் வந்து எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க, இல்லை சில லேம்னு சொல்லுவாங்க, லைப்ரரி ஆர்கைவ் மியூசியம். இதுதான் இன்டர்நேஷ்னலி இப்போ இருக்கக்கூடிய இன்திங். லைப்ரரி மட்டும் இருக்காது, ஆர்கைவ் இருக்கும், மியூசியம் இருக்கும். இந்த 3 சேர்ந்தது இப்போ உருவாகும். ஆனால் இந்த நூலகத்தினுடைய டைமென்ஷன் வந்து இது மட்டும் கிடையாது. இதனுடைய வெரி இம்பார்ட்டண்ட் செக்மெண்ட்டாக வந்து இண்டஸ் ரிசர்ச் சென்டர் வந்திருக்கு. அது ஐராவதம் மகாதேவன் தொடங்கினது மட்டும் கிடையாது. நீங்கள் அண்மை காலத்தில் பார்த்துருப்பீங்க, சிந்துவெளியை பற்றிய ஒரு புரிதலும் ஆய்வுணர்வும் விழிப்புணர்வும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு இந்த மாதிரி கீழடி, சிவகலை, ஆதிச்சநல்லூர் மாதிரி அகழாய்வுகள், பொற்பனைக்கோட்டை, வெப்பக்கோட்டை இதெல்லாம் வந்திருக்கு. வெம்பக்கோட்டை இதில் வந்திருக்கிறது ஒரு காரணம்னு சொன்னால் கூட, இந்த விழிப்புணர்வின் அடிப்படையில் வந்து தமிழ்நாடு முதல்வர் வந்து சிந்துவெளி பொறிப்புகளை வேர்ல்டுடைய ஸ்காலர்ஸ் ஒப்புக்கொள்ளும் வகையில் யாராவது வாசிட்டா அவங்களுக்கு $1 மில்லியன் பரிசளிக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. அது இப்போ உலகமே விழிச்சு பார்த்துருக்கு. எதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து இப்படி அறிவிக்கிறாங்க? அதான் நம்ம வரலாற்றின் மீதான அக்கறை. அப்புறம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜான் மார்ஷல் சிலையை வந்து சென்னையில் திறந்திருக்காங்க. அதுவே வந்து ஒரு பெரிய திறப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நூலகத்தில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஐராவதம் மகாதேவன் பேரில் ஒரு இருக்கையை தொடங்கியிருக்கு. 2 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அந்த கிராண்ட் மூலமாக அந்த நடத்தியிருக்கோம். ஆக அந்த ரோஜாமுத்தியா நூலகம், அப்புறம் வந்து இன்னொரு செக்மெண்ட் வந்து சிந்துவெளி ஆய்வு மையம், அப்புறம் 3வது செக்மெண்ட்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய கான்டெம்பரரி விஷயங்கள் பார்த்திங்களா. இப்போ அந்த நிகழ்கால தற்காலத்தில், இப்போ தற்காலத்தில் நமக்கு சில முன்னுரிமைகள்லாம் இருக்கும், ஆளுமைகள்லாம் இருப்பாங்க, தமிழுக்கு தொண்டாற்றிய ஆளுமைகள், அவங்க முன்வைத்த கருத்தியல்கள். இப்போ நான் வந்து பெண் உரிமை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் வந்து பொது நூலகம்
அப்படின்னு அதுக்கு ஒரு சட்டம் இயற்றினதே தமிழ்நாடு தான். 1948 ஜனவரி 30 பப்ளிக் லைப்ரரி ஆக்ட் அப்படின்னு. மாவட்ட லெவலில் வந்து நூலகங்கள் கண்காட்சி நடக்கிறதும் தமிழ்நாட்டில் தான் நடக்கும். அப்புறம் மாதிரி பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது இந்தியாவிலே முதலில் தமிழ்நாடு தான். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் அந்த கம்யூனல் ஜீவோ, இடஒதுக்கீடுங்கிற கான்செப்ட், கல்வி பரவலாக்கம் கான்செப்ட், பெண்களுடைய பொருளாதார தற்சார்பு, இப்படின்னா தமிழ்நாட்டுக்கு சில கருத்தியல்கள், சில முன்னுரிமைகள் இருக்குது, சொசைட்டல் ப்ரையாரிட்டிஸு. அதில் வந்து எஜுகேஷன் ஃபார் ஆல். இப்போ இதெல்லாம் ஸ்டடி பண்ணோம். இதெல்லாம் ஸ்டடி பண்ணி யார் இதுக்கெல்லாம் உழைச்சாங்க, என்னென்ன பணியாற்றினாங்க, இதனுடைய வேர்கள் எங்கே இருக்குது, இதனுடைய வேர்கள் எப்படி இடைக்காலத்தில் சங்க இலக்கிய காலத்தில் எப்படி இருந்தது, இது வந்து ஒரு செக்மெண்ட். இது ஒரு 3ஆவதாக இருக்குது. இப்போ இந்த எழுத்துரு கூடம் அப்படின்னு ஒன்று உருவாகிருக்கு. அப்போ இந்த ரோஜாமுத்தையா ஆராய்ச்சி நூலகத்தினுடைய வீச்சும் விரைவும் அதனுடைய தாக்கமும் விரிவடைந்துக்கிட்டே போயிருக்கு. அப்போ இதுக்கு வந்து ஒரு அம்ப்ரலா ஐடென்டிட்டி தேவைப்படுது. இது எல்லாம் சேர்ந்து மொத்தமாக பேசுகிற ஒரு விஷயம் வந்து இது தமிழை பற்றி பேசுகிறது, அந்த தமிழ் நாலேஜ் சொசைட்டியை பற்றி பேசுது. நம்ம தமிழ் வந்து நாங்கள் வந்து ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக நான்லாம் பார்க்குறேன். ஒரு நாலேஜ் பேஸ் சொசைட்டி, ஒரு அறிவு சார்ந்த ஒரு அரசியல், அறிவு சார்ந்த ஒரு விழிப்புணர்வு, இது எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு ஒரு காமன் ஐடென்டிட்டி வந்து தமிழ் அறிவு வளாகம். இட்ஸ் அ கேம்பஸ், அதனால் அது வளாகம். இதில் பேசப்படுகிறது அறிவு முன்னிறுத்தப்படுது, அதனால் இது ஒரு அறிவு வளாகம். இந்த அறிவு வளாகத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது அது தமிழ். அது வந்து அதனால் தமிழ் அறிவு வளாகம். நிறைய பேர் எங்களை கேட்குறாங்க, அறிவு வளாகம் சரி, தமிழ் அறிவுன்னு ஒன்று தனியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அறிவு பொதுவானது, ஆனால் தமிழ் அறிவுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது அப்படின்னு அந்த தனித்துவ கொள்கைகளை நாங்கள் பேச விரும்புகிறோம். அதனால் இந்த தமிழ் அறிவு வளாகம்ங்கிறது வந்து உலகத்திற்கான ஒரு உரையாடல் களமாக இருக்குன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இதை செய்யும்போதும் நான் மற்ற உரையாடல்களையும் சொன்னேன், இதை வந்து ஊர்குடி தேர் இழுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். இது ஒரு தேர், இதை ஊர்குடி தான் இழுக்கணும். இது ஒரு வளாகம், இது தமிழறிவு வளாகம், தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும். அப்போ தான் இதனுடைய உரிமை இருக்குது பார்த்தீங்களா, இது தமிழர்கள் அனைவருக்குமானது. மனிதர்கள் தனிநபர்கள் வருவாங்க போவாங்க, நான் வருவேன், இவர் இருப்பார் போவார், ஆனால் இந்த தமிழறிவு வளாகம்ங்கிறது எதிர்காலத்தில் தொடரும். அதனால தான் வந்து இதை உலகத்தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற விருப்பத்தில் தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, அது மட்டும் கிடையாது, சாமானியர்கள், சாதாரண ஒரு பணியில் இருக்கிறவங்க எல்லோரும் அவங்களால முடிஞ்சதில் அதில் பங்கேற்க விரும்புகிறாங்க. அப்போ அவங்க பேரெல்லாம் நாங்கள் பொறிக்க போகிறோம். இந்த வளாகத்தினுடைய சுற்றுச்சுவர்களில் கோயில்கள் அந்த காலத்துல எல்லாம் கல்வெட்டு அடிச்சிருப்பாங்கள்ல, அது மாதிரி இந்த எல்லா பெயர்களையும் நாங்கள் வந்து பொறிக்க போகிறோம். அப்புறம் வந்து இந்த ஊர்க்காரங்க கொடுத்தது, இந்த நாட்டுக்காரங்க கொடுத்தது, ஒரு மேப் போட்டு இந்த நாடுன்னு ஐடென்டிஃபை பண்ணோம். அப்போ தான் வந்து என்ன தோணும், இது வந்து ஒரு கன்ஃபைன்டு சொசைட்டி கிடையாது. நம்ம தமிழ் சமூகத்தினுடைய பெரிய விஷயம் வந்து இட்ஸ் அன் அவுட் கோயிங் சொசைட்டி. அதனால தான் சிகை கொற்றன் பேரை வந்து நம்ம எகிப்தில் பார்க்குறதுக்கு எங்களுக்கெல்லாம் வியப்பே இல்லை. இட் ஹேஸ் பீன் அன் அவுட் கோயிங் சொசைட்டி ஆல் தி டைம். அதை வந்து இன்னொரு முறை திருப்பி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நமக்கு நாமே மீண்டும் சொல்லிக்கிறதான் தமிழ் அறிவு வளாகம். பாத்திரத்துலேருந்து, பாறையிலேருந்து, பானையிலேருந்து நமக்கு இந்த பேர் குறிப்பிடுறது ரொம்ப முக்கியமான ஒரு மரபாக வச்சுருக்கோம். அந்த மரபை தொடங்குறது தான் அந்த தமிழறிவு வளாகம். அந்த மரபை புதுப்பித்து அதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் மட்டும் பங்கேற்ற பத்தாது. அவர் மலாக்காவில் இருக்கலாம், பினாங்கில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், மொரீஷியஸில் இருக்கலாம். அப்புறம் அவங்கெல்லாம் யார் வச்சுக்கிறது, அவங்களுக்கு இதில் பங்கு இல்லையா? அவங்க 400 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னால் போனாங்க. அதனால் நாங்கள் அவங்கள தேடி போய் உங்கள் பேர் இங்கே இருக்குன்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதனால் இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் சந்திக்கிறோம். இப்போ சமீபத்தில் கரீபியனில் இருக்கிற மார்டினிக்குங்கிற ஒரு தீவில் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பணம் அனுப்பிச்சிருக்காங்க, 2 சதுர அடிக்கான பணம். ஸோ நாங்கள் உலக வரைபடத்தில் வந்து எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்களோ நம்ம புள்ளி வச்சு பார்த்தோம்னா எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கணுங்கிறது தான் எங்களுடைய. 5000 ரூபா முக்கியம் கிடையாது, அது எங்கேருந்து வருது, யார் கொடுக்குறாருங்க முக்கியம். நாங்கள் முகம் தெரியாதவர்கள் பல பேர் இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே எண்ணங்களால் நம்ப முடியல, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு இடத்துல நாங்கள் பேசும்போது ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து நான் பேசி முடித்து இறங்கின உடனே கையில் வந்து ஒரு 1000 ரூபாய் வச்சுட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தோணுச்சு, அவங்களுக்கு என்ன இது புரிஞ்சுதா, எப்படி புரிஞ்சுது, என்ன புரிஞ்சுது, ஆனால் அதை செய்யணும்னு தோணுது இல்லையா அவங்களுக்கு. அவங்க ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, என்னுடைய பிறந்தநாள் இன்றைக்கி என்னோட 1 சதுர அடி எடுத்துக்கின்னு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, பள்ளி ஆசிரியை. அவங்க தொடர்ந்து மாதம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க. அவங்க ஏற்கனவே நாங்கள் வந்து அடாப்ட் புக், அதாவது புத்தகத்தை தத்தெடுத்துல அந்த ஸ்கீமில் அவங்க வந்து மாதம் வந்து எல்லா மாதமும் 5000 ரூபா கொடுத்துட்டே வராங்க. நானும் சாரும் வந்து ஒரு முறை போய் அவங்கக்கிட்ட கேட்டோம், நீங்கள் வந்து எப்படி கொடுக்க முடியும், அது
நீங்கள் ஏதோ ஒரு எமோஷனலாக செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து வந்து நாங்கள் குடும்பமாக எடுத்த முடிவுன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டு வராங்க. இப்போ சமீபத்தில் அரசு வந்து ஒரு அந்த பென்ஷனர்ஸ்க்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க சலுகை. அப்போ வந்து அதில் வந்து அதை பார்த்த உடனே அது வந்த உடனே இதுக்கும் சேர்த்து ஒரு 5000 ரூபாய் இந்த வரலாற்றில் ஒரு சதுர அடிக்கும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல பேர் வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த தத்தெடுக்கும் திட்டத்தை வந்து நான் ஆனந்த விடனில் எழுதினதுக்கு பின்னால் ஒருத்தர் நூலகத்துக்கு வந்து அவரால் வாய் பேசவே முடியல. அவர் சுந்தர் தான் என்கிட்ட சொன்னார். அவர் என்ன சொல்ல வர்றாரு, இவங்களாம் லைப்ரரி நூலகத்தில் இருந்தவங்களாம் அவர் ஏதோ உதவி கேட்டு வந்திருக்காருன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அவர் வந்தவர் ஆக்சுவலி ஒரு செக் எழுதி கொடுக்குறக்காக வந்திருக்காரு. அவரால் பேச முடியல. அப்புறம் இவங்க தான் கண்டுபிடிச்சி என்னமோ சொல்ல வர்றாருங்கும் போது கடைசியில் ஒரு செக் எழுதி கொடுத்தாரு. அப்புறம் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு அம்மா வந்து அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு போனாங்க. முகம் தெரியாதவங்க திடீர்னு பணம் அனுப்பிடுவாங்க. அவங்க பேரை கண்டுபிடிச்சி அவங்க நம்பரை கண்டுபிடிச்சி நாங்கள் நன்றி சொல்லுவோம். இப்படி இந்த மாதிரியும் வந்துட்டுருக்கு. அதில் இதை சொல்லும்போது தான் எனக்கு ஒரு நினைவு வந்தது வந்து நான் கூட கூட்டத்தில் கூட மென்ஷன் பண்ணேன். இந்த மாதிரி இந்த புதுக்கோட்டை, திருச்சி மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இந்த மாதிரி ஒரு அமைப்பாக சேர்ந்துட்டு நம்ம இந்த ஊர் சார்பாக கொடுப்போம். இத்தனை சதுரடி, 200 சதுரடி, 100 சதுரடின்னு தகடூரில் இப்படி கொடுக்குறாங்க. இப்போ இப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது பிறந்த நாள் கொடுக்குறாங்க, திருமண நாள் கொடுக்குறாங்க, மேரேஜ் டே, இந்த மாதிரி ஒரு புது வீடு கட்டினவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் வரும்போது திடீர்னு வந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. புதுக்கோட்டையில் வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய ஒரு வளைகாப்பு நடக்குது. அந்த பொண்ணோட அந்த வளைகாப்பு நடத்துகிற அந்த நிறைமாத கற்பனுடைய மாமனார், அதாவது கணவருடைய அப்பா, அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, இந்த வரலாற்றில் சதுரடி போயிட்டு இருக்கிறதுனால எல்லோரும் சர்க்குலேட் பண்ணதுனால அவர் ஒரு சதுரடியை அந்த வயிற்றில் இருக்க குழந்தை சார்பாக வாங்குறார். அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியாது. அது குழந்தை பிறந்தவொன்னே பேர் சொல்கிறோம். ஆனால் வயிற்றில் இருக்கும்போதே கொடையாளனா ஆனான்னு இருக்கணும், ஆனானோ ஆனாலோ அது யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிற அந்த இது இருக்குது. பார்த்தீங்களா, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. இந்த மாதிரி அந்த படத்தை போட்டு அந்த இதெல்லாம் போடும்போது இதுதான் நான் நினைக்கிறது தமிழை உயிர்ப்போடு வச்சுருக்கிறது. ஒரு மொழி இயங்குறதுங்கிறது வந்து இதன் மூலமாக தான் இயங்கும். நாங்கள் உலகம் பூரா நிதி திரட்டிகிட்டு இருக்கோம். இந்த வரலாற்றில் ஒரு சதுர அடி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சதுர அடி எடுக்கலாம், 2 எடுக்கலாம், அதிகமாக கொடுக்கணுங்கிறவங்களும் கொடுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு அவங்க வசதிக்கு ஏற்ப மனசுக்கு தோன்றதை கொடுக்கலாம், கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இது கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய நீங்கள் ஒரு இந்தியன் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதில் எங்கள் QR கோட் இருக்குது, அது வழியாக கொடுக்கலாம். அங்கே பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டு பேங்க்லேருந்து நீங்கள் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணுன்னா அது வேறு அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டும் நாங்கள் அந்த ப்ரோஷரில் நீங்கள் பாருங்கள், எங்களுடைய வெப்சைட்டில் பாருங்கள், அந்த தகவல் இருக்குது. அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் FCRA கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதுவரை நம்முடைய அரங்கிற்கே வந்து தமிழ்முரசின் அரங்குக்கு வந்து ரோஜா முத்தையா நூலகம் பற்றியும் இன்னும் தமிழின் சில தொன்மையான தகவல்களை பற்றியும் 2 பேரும் சுவைபட பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. தமிழர்கள் பெரும்பாலும் புலம்பெயர்ந்து எங்கெங்கோ வாழ்ந்து வந்தாலும், உலக வரைபடத்தில் பல இடங்களில் வாழ்ந்து வந்தாலும், அந்த தமிழ் அறிவு மூலமாக அவங்களுக்கு ஒரு பாலத்தை அமைக்கும் முயற்சியில், மகத்தான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது உங்களுடைய நூலகம். கலங்கரை விளக்கமாக இது அமையணும் அப்படின்னு உளமாற வாழ்த்துகிறோம். தமிழ் முரசின் மற்றொரு வலையொலி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். கலைச்செல்வி வைத்தியநாதன். வணக்கம்.